வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கோட இதில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த saree வந்து என்ன சாரீங்கிறத நான் சொல்லிடுறேன். இது என்னோடய saree தான். இதை நான் ஸ்டிச் பண்ண ஒரு இதுதான் அந்த ப்ளவுஸோட மாடல் வந்து இதுதான் நான் கொஞ்சம் குரூப்பாக பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நெக் டிசைனில் வந்து மொத்தம் 4 பீடு போட்டு அந்த லோடிங் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கர்தானா அது வந்து கொஞ்சம் தான் இது பண்ணணும். கரெக்டாக ஃபுல்லாக போட்டு அந்த ஹூக் மாட்ட முடியாது. அதனால் அடுத்தது வந்து சின்னதாக ஒரு மோட்டிவ் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஊடையில் வந்து குட்டி குட்டியாக போட்டு அடுத்ததில் வந்து சும்மா ஹேங்கிங் மாதிரி தான் போட்டிருந்தேன். அந்த அது வந்து சும்மா நார்மலான நீடில் வச்சு போட்டது. ரெண்டுமே அந்த அப்படி தான். எப்படி இருக்கும்? நல்லா இருக்குல்ல? ஓகே, இது வந்து நெக் டிசைன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறதுனா பேக் நெக் டிசைன். இதுதான் பேக் நெக் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஓகே, இது வந்து அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்டோன் இருக்கும், கிளிப் ஸ்டோன் மாதிரி. அதில் வந்து ப்ளூ பீடு, எல்லோ பீடு, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். என்ன கலர் அப்படின்னா எல்லோ கலர், ப்ளூ கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஒயிட் பீடும் உண்டு அதில், ஏன்னா அது கருக்காது, அதுக்காக நான் இந்த டிசைனை அதில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கர்தனாவை வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் நான் கையை வச்சே லோடிங் போட்டிருந்தேன். ஆனால் ஃப்ரேமில் வச்சு தான் நான் லோடிங் போட்டிருந்தேன். இது வந்து முன்னாடி எடுத்த வீடியோ, அதனால் என்னால் அதை கவர் பண்ண முடியல. இது வந்து பேக் நெக் டிசைன். அதுக்கப்புறம் இதோட அளவு, அதாவது பேக் நெக்கோட இந்த எவ்வளவு பார்த்தீங்கன்னா 8 inches நான் ஃபுல்லாக வச்சுருந்தேன். அதில் இது வந்து 8 inches வச்சுருந்தேன். அதனால் இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா விரிவாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். 8 inchஸில் இருக்கும். மேலே வந்து போட்டிருக்குது லோடிங்கு. இதுதான் ஃபுல் ப்ளவுஸ் டிசைன். இது வந்து ஒரு நாள் போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கை டிசைனில் வந்து அதே மாதிரி தான். ஆனால் இந்த வந்து சின்னதாக கர்வ் டிசைன் மாதிரி கொடுத்து அந்த லோடிங் இந்த இது மாதிரி அந்த டிசைன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் போட்டிருந்தேன்னா என்ன பேக் டிசைனில் என்ன அந்த பாக்ஸ்க்கு போட்டிருந்தோம் அதே மாதிரி தான் கைக்கு ஒரு 3/4 inch அளவில் வச்சு நான் அதை சும்மா அந்த இதில் போட்டிருந்தேன். அதுக்கும் இதான் ஃப்ரெஞ்ச் நாட்டு பீடு அந்த ஸ்டோன் எல்லாமே வச்சு ஃபுல் டிசைனுக்கு அந்த இதுதான் போட்டிருந்தேன். ஹேங்கிங்க்கு வந்து என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லோ பீடு, ப்ளூ, எல்லோ, அதுக்கப்புறம் பெரிய அந்த டியூப் பீடு, எல்லோ, ப்ளூ, அந்த அந்த குட்டியாக ஒயிட் பீடு. நல்லாயிருக்கும் இந்த டிசைன் வந்து. இதுதான் ஃபுல்லாக அந்த ஒர்க் டிசைனு. நான் இது போட்டதில்லை, ஆனால் இந்த இது வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். கையில் போட்டு சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இதுதான் அதோட மேட்சிங். சாரீ ஒரு நாளுக்கு பார்ப்போம், கேட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக ஒரு வரும் பேக் டிசைன். ஃபுல்லாக ஒரு வியூ பார்ப்போமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஃபுல் டிசைன் சாரீ வந்து இதுதான். இது வந்து வெந்தய கலர்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த கலரில் இருக்கும் இந்த சாரீ, சூப்பராக இருக்கும். இது முந்தான ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து காப்பர் ஜரி, அதனால் சும்மா நல்லா ஷைனிங் அடிக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கா? இதுதான் ஃபுல்லாக ஒரு வியூ. ப்ளவுஸ் ஹேங்கிங் நல்லா தொங்கும், அது நல்லா டிங் 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 ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ப்ளவுஸில் பின்னாடி அதுவும் நல்லாயிருக்கும்.